வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக தெங்கு தின கொண்டாட்டம் 2025 தொடக்க விழா மற்றும் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பித்து வைப்பு. நாட்டில் இனவாத அரசியல் மீண்டும் தலைதூக்கும் வாய்ப்பு இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. இலங்கைக்கு சொந்தமான நிலப்பரப்பில் ஒரு அங்குலம் கூட யாருக்கும் விட்டுவிட மாட்டோம் என்று கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் உதய கம்மன்பிலவை கைது செய்யும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாடே சுபீட்சமாக்கும் விருட்சம் கற்பகதர் வளம் உலக தெங்கு தின கொண்டாட்டம் 2025 தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது. சமய மரபுகளின்படி வரவேற்கப்பட்ட ஜனாதிபதிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு செய்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி சிறப்பாக ஆரம்பமாக இருந்தது. இந்த நிகழ்வின் பகுதியாக வடக்கு தெங்கு முக்கோண வலயம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இதில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கூக்குழாய், மன்னார் மாவட்டத்தின் சிலாபத்துறை, யாழ்ப்பாண மாவட்டத்தின் பருத்தித்துறை ஆகிய இடங்கள் அடங்குகின்றன. தென்னை பயிர் செய்கையினை ஊக்குவித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் வடமாகாணத்திலே 16,000 ஏக்கர் பரப்பில் செயல்படுத்தப்படுகின்றது. இதற்காக இலவசமாகவும் மானிய அடிப்படையிலான குறைந்த விலையிலும் தென்னம்பிள்ளைகள் வழங்கப்படுகின்றன. இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பெருந்தோட்ட உள்கட்டமைப்புகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன, பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, பன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன், ஜெகதீஸ்வரன், யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா, யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி, மதகுருமார்கள், திணைக்களங்களின் அதிகாரிகள், தவிசாளர்கள், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய பிரதேச செயலாளர் பிரிவில் விதை தென்னை தோட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்திருந்தார். இந்த நிகழ்விலே வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டிருந்தார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் துறைசார் அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன, கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்தராஜா, இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாட்டில் இனவாத அரசியல் மீண்டும் தலைதூக்கும் வாய்ப்பு இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றிருந்த நாடே சுபீட்சமாக்கும் விருட்சம் கற்பகதர் வளம் என்று உலக தெங்கு தின விழா இன்று நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி கூறுகையில், இனவாத அரசியல் ஒருபோதும் மக்களுக்கு சேவை செய்யவில்லை, அரசியல்வாதிகளால் உபயோகப்படுத்தப்படும் கருவியாக மட்டுமே இருந்துள்ளது. எந்த வடிவத்திலும் எந்த இடத்திலும் இனவாத அரசியல் எழுந்தால் மக்கள் அதை நிராகரிப்பார்கள். 30 ஆண்டு கால யுத்தம் நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சோகம். அது மக்களிடையே பிளவுபடும் சூழலை உருவாக்கியது. வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரம் பெற தேசியவாதம் முக்கிய கருவியாக மாறிவிட்டது. இப்போதும் தெற்கில் சில அரசியல்வாத சக்திகள் மீண்டும் போர் ஏற்படக்கூடும் என்று அச்சத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். எந்த ஒரு இன மோதலையும் தடுக்கும் வகையில் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் துணிச்சலான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுக்க அரசு ஒருபோதும் தேங்காது என்றும் வலியுறுத்தினார். ආණ්ඩුවක් ලෙස අපි යළි ජාතිවාදී දේශපාලනයට මේ රටේ ඉඩ තබන්නේ නැහැ. ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. ඒ වගේම මා විශ්වාස කරන ජනතාව ලෙස ඔබත් ஆகவே நான் நம்புகின்றேன், மக்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் කොතනක මොන ආකාරයෙන් පැනනංගත් මේ ජාතිවාදී දේශපාලනය ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. எந்த இடத்திலே எந்த வகையிலே இந்த இனவாதம் எழுச்சி பெறுவதாக இருந்தால் அதை நாங்கள் அனைவருமே சேர்ந்து தோற்கடிக்க வேண்டும். ඒ සඳහා අපි ඔබට ආරාධනා කරනවා. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි දන්නවා දකුණේ දේශපාලනයක් ක්‍රියාත්මක වෙමින් තිබෙනවා. உங்களுக்கு தெரியும், தென்பகுதியிலே ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டு வருது. නිරන්තර උතුර ගැන කල්පනා කරන්නේ. தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார். යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් නිරන්තරයෙන් ගොඩනගමින් யுத்தம் தொடர்பான ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்தி வருகிறார். வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்றைய தினம் நண்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயல் திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடபகுதிக்கு விஜயம் செய்துள்ளார். அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கின் வடக்கிற்கான விஜயத்திலே முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பு பகுதியில் தென்னை முக்கோண வலயத்தை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் 1 மணியளவில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மிக நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வட்டுவாகல் பால நிர்வாக பணிகளை ஆரம்பிக்க வந்த ஜனாதிபதி அவர்களை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் வரவேற்றிருந்தார்.
தொடர்ந்து பால நிர்மாண பணிகளுக்கான பெயர் பலகை ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் உரையாற்றியும் இருந்தார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடல் தொழில் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதியமைச்சர் உபாலய சமரசிங்க, வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன், ஜெகதீஸ்வரன், ரவிகரன், மதகுருமார்கள், திணைக்களங்களின் அதிகாரிகள், தவிசாரர்கள், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு சொந்தமான நிலப்பரப்பில் ஒரு அங்குலம் கூட யாருக்கும் விட்டுவிட மாட்டோம் என்று கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக விவசாய கமநல சேவைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டி செயலகத்தில் நடைபெற்றிருந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதை கூறியிருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தென்னிந்திய அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் லாபத்திற்காக சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அதில் கச்சத்தீவும் ஒன்று. ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்குரியது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனை யாருக்கும் ஒப்படைக்க எங்களுக்கு திட்டமில்லை. தமிழ்நாட்டில் வாக்காளர்களை கவரும் வகையில் அவர்கள் பேசினாலும் அதனால் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டுமெனில் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். உரிய துறைகள் அவற்றை சேகரித்து சமர்ப்பிக்கும். சில விடயங்கள் பாரிய மோசடிகள் இருந்தாலும் உறுதியான சான்றுகள் கிடைக்கும் வரை வழக்கு தாக்கல் செய்ய தாமதமாகலாம். சிறிது குற்றச்சாட்டுகளுக்கு கூட போதிய சாட்சியங்கள் கிடைத்தால் சட்டமா அதிபரின் மூலம் வழக்கு தொடரப்படும். முன்னாள் ஜனாதிபதியை சேர்ந்த வழக்கம் அதே போன்று தேவையான சாட்சியங்கள் கிடைத்ததால் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்திர சம்மேளனத்திற்கு உத்தியோகபூர்வ அழைப்பு வந்தால் அதில் பங்கேற்பதா இல்லையா என்பது கட்சி ரீதியாக கலந்துரையாடி தீர்மானிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சி தலைவர்களுடன் கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஐக்கிய தேசிய கட்சி உறுப்புரிமை நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வழங்கப்படுவதாக செய்திகள் வந்துள்ளது. நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினர், எங்களுக்கு அந்த கட்சியின் உறுப்புரிமை நிலுவையில் உள்ளது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்புரிமை தொடர்பாக நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. எமது ஒன்றிணைந்த பயணம் தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்க்கட்சிகள் மீது பயன்படுத்தும் அடக்குமுறைகளுக்கு எதிராகும். அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் காலத்தில் சிந்திப்போம். அதுவரை அரசு நடத்தும் அடக்குமுறைகளுக்கு எதிராக மட்டுமே குரல் கொடுப்போம். சம்மேளனத்திற்கு அழைப்பு கிடைத்தால் பங்கேற்பது கட்சி ரீதியில் தீர்மானிக்கப்படும். தனிப்பட்ட முறையில் எதுவும் முடிவு செய்ய முடியாது. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க எதுவும் தடை இல்லை. ஆனால் அதனை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சிகளை அடக்க முயற்சிப்பதை ஏற்க முடியாது. கடந்த காலங்களில் பேருந்துகள், மின்புற பாக்கிகள் போன்று தீ வைத்தும் இன்று வெளியில் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள்தான் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள். இன்றைய நிலையில் 2 விதமான சட்ட நடைமுறையில் உள்ளன. அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு ஒரு விதமான சட்டமும், எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு வேறு விதமான சட்டமும் நடைமுறையில் இருக்கின்றது. இதற்கு எதிராகவே நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்றார். இலங்கை அரசியலில் கைது விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் உதய கமன்பிலவை கைது செய்யும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குற்ற கும்பல் தலைவர்களுடன் பல அரசியல்வாதிகள் தொடர்பு கொண்டிருந்ததாக புலனாய்வுகளில் தெரிய வருகிறது. இதனையடுத்து அரசியல்வாதிகளையும் உள்ளடக்கி பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த சூழலில் தன்னை கைது செய்ய அரசாங்கம் முயற்சித்து வருவதாக உதய கமன்பில பல்வேறு இடங்களில் குற்றம் சாட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரை தொடர்ந்து ஊடகங்கள் முன் பேசி அரசியல் பழிவாங்கலுக்காகவே தன்னை குறிவைக்கிறார்கள் என்று கூறி பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்கு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. இதேவேளை இனவரையை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்ததாக சட்டத்தரணி அர்ச்சனா செனவிரத்ன உதய கம்மன்பிலவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கம்மன்பில கைது செய்யப்படுவதை தடுக்க அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்துள்ளார். நாமல் ராஜபக்ச மற்றும் உதய கம்மன்பில இருவரும் தற்போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவும் அரசியல் ஆதரவை பாதுகாக்கவும் பல்வேறு யுக்திகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலை நாட்டின் அரசியல் நிலைமைக்கு புதிய திருப்பமாக மாறியுள்ளது. குற்றவியல் விசாரணைகளும் அரசியல் குற்றச்சாட்டுகளும் இணைந்து இயங்கும் இந்த சூழ்நிலையில் வரவிருக்கும் நாட்களில் யார் கைது செய்யப்படுவார்கள் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களும் பொதுமக்களும் ஆவலுடன் கவனம் செலுத்தி வருகின்றார்கள்.